இறைவா உந்தன் புகழ் பாடி திருப்பீடம் வருகின்றேன், உந்தன் திருப்பாதம் தொழுகின்றேன். இறைவா உந்தன் புகழ் பாடி திருப்பீடம் வருகின்றேன், உந்தன் திருப்பாதம் தொழுகின்றேன். உன் திருக்கோயிலிலே நான் ஒளியாக, ஏழைகள் உள்ளத்திலே அன்பு துணையாக, உன் திருக்கோயிலிலே நான் ஒளியாக, ஏழைகள் உள்ளத்திலே அன்பு துணையாக, எளியர் துயர் துடைக்க, வறியர் குலம் செழிக்க, அடிமை விலங்கொடிக்க, உரிமை குரல் கொடுக்க, உமது பணியேற்க நான் துணிந்தேன், உமது பணியேற்க நான் துணிந்தேன். இறைவா உந்தன் புகழ் பாடி உன் திருப்பீடம் வருகின்றேன், உந்தன் திருப்பாதம் தொழுகின்றேன். உமதன்பு பணி அதுவே என் வாழ்வாக, உள்ளத்தை உவப்புடனே நான் பகிர்ந்தளிக்க, தீமையேருள் தணிய உண்மை ஒளி பரவ, மனித மாண்புயர உமது அருள் திறக்க, உமது பணியேற்க நான் துணிந்தேன், உமது பணியேற்க நான் துணிந்தேன். இறைவா உந்தன் புகழ் பாடி உன் திருப்பீடம் வருகின்றேன், உந்தன் திருப்பாதம் தொழுகின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் இணைந்து வாழ முனைகின்ற என் அன்பு பிள்ளைகளே, இன்றைய இந்த காலை கல்வாரி பலிக்கு உங்கள் அனைவரையும் இறை அன்புடனும் இறை அருளுடனும் இறை ஆசிருடனும் அழைத்து நிற்கின்றேன். இன்றைய இறை வார்த்தைகளானது புனித ஜோவானை பற்றி எங்களுக்கு சொல்லுகின்றது. ஜோவான் என்று சொல்லி எடுத்தாலே நாங்கள் இறைவனை அன்பு செய்வதுடன் நிறுத்திவிடாது பிறரையும் அன்பு செய்வதற்காக அழைத்து நிற்கின்ற ஒரு சீடர். ஆகவே பிறரை அன்பு செய்வதற்கு தேவையான இறை அருள், இறை ஆசீர், இறை ஞானம், இறைவனுடன் இணைந்திருத்தல் என்பவற்றை இந்த திருப்பலியூடாக நாங்கள் இறைவனிடம் கேட்டு மன்றாடுவோம். இந்த காலை கல்வாரி பலியை சிறந்த முறையில் ஒப்புக்கொடுக்க எங்களுடைய குறை குற்றங்கள், பாவங்கள், பிறருக்கு எதிராக கட்டிக்கொண்ட செயல்கள், இறைவனை விட்டு பிரிந்து சென்ற சந்தர்ப்பங்கள், இறைவனுடைய குரலுக்கு செவி சாய்க்காமல் எம்முடைய குரலுக்கு முக்கியத்துவம் கொடுத்த சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் நினைத்து முழுமனதுடன் இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதி ஆகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதரான புனித யோவான் வழியாக உமது வார்த்தையின் மறை உண்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. அவர் எங்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்த உண்மைகளை நாங்கள் தகுந்த அறிவு திறனுடன் புரிந்து கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து. சகோதரர் சகோதரிகளே, தொடக்கம் முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கண்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகர்கிறோம். தந்தையோடு இருந்தும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலைவாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கின்றோம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை, நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகின்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதுரை பாடலின் பல்லவியாக, நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக, திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன, நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகினர் தலைவர் முன்னிலையில் மலைகள் மேகங்கள உருகின்றன, வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன, அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோருக்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், அவரது தூய்மையை நினைத்து அவரை புகழுங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
போற்றுகிறோம். மறை சாட்சியரின் வெண்கொழுவும் நிறைவாய் உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கே. வாரத்தில் முதல் நாள் அன்று மகதலா மரியா சீமோன் பேதுருவிடம் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டு சென்றார்கள். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. புகழ். புனித ஜோவான் திருத்தூதர் மற்றும் நற்செய்தியாளர். இவர் எபேசு நகரில் போதிச்சு கொண்டிருக்கிற நற்செய்தியை போதிச்சு கொண்டிருக்கிற வேளையில் சரியான ஆட்கள் எல்லாம் வேற புகழ்கிறாங்க. இவர் இயேசுவோட நல்ல ஐக்கியமாகி இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாருமே புகழ்கிறாங்க. இவருக்கு கணக்க பேர் வேற பின்பற்றி நடந்தாங்க. இவர்கிட்ட போதனையை கேட்கறதுக்கு கூட்டமாக சனம் வருமா, மக்கள் வருவாங்களா. இதை பார்த்த ஒரு பிற இனத்தை வழிபடுற ஒரு குரு என்ன செய்வார் என்று சொன்னால், இவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி திட்டம் தீட்டி என்ன செய்வார் என்று சொன்னாவா, இவரோட நல்லா பழகுற மாதிரி பழகி இவற்றை சாப்பாட்டுக்குள்ளே என்ன செய்கிறேன் என்று சொன்னால் விஷத்தை கலந்து வைக்கிறேன். இதை அறிஞ்சு கொண்ட ஜோவான் என்ன செய்வார் என்று சொன்னால் மண்டாடி போட்டு ஜெபிச்சு போட்டு அந்த சாப்பாடை பிளஸ் பண்ணி போட்டு சாப்பிட்றே. அவருக்கு ஒன்றுமே ஆகலை என்று சொல்கிறாங்க. இதை அறிஞ்சு கொண்ட இந்த குரு என்ன செய்கிறேன்னு சொன்னால், இந்த விஷம் வச்ச குரு என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணுற குற்ற உணர்வு வருது. எல்லாருக்கும் தெரிய வருகுது இவர் தான் சாப்பாட்டில் நஞ்சு வச்சவர் அப்படின்னு சொல்லி வந்து மன்னிப்பு கேட்கிறேன். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் யார்கிட்ட? ஜோவான்கிட்ட. ஜோவான் அவரை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்கிறேன், மன்னிப்பு வழங்குகிறேன். அது மட்டும் இல்லாமல் அவரை அன்பு செய்தேன். ஜோவானை பொறுத்த மட்டும் அன்பில்லாதவர்கள் கடவுளை காணார். ஏனென்றால் அவர் சொல்லுவேர் கடவுள் அன்பானவர். அன்பு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் கடவுளை அறிந்து கொள்ளலாம், இல்லை என்று சொன்னால் கிடையாது. அவரை நாங்கள் வாசிச்சுட்டு அப்படியே போனோம்னு சொன்னால் அவற்றை நூல்களை நற்செய்தியாக இருக்கட்டுக்கும் முதல் ஜோவான், 2ஆம் ஜோவான், 3ஆம் ஜோவான், திருவழிப்பாடு அப்படி வாசிச்சுட்டு போனோம்னு சொன்னால் அவர் எங்களுக்கு சொல்கிறது கடவுள் அன்பானவர். அவர் எங்களோட இருக்கின்றது போல, அன்பாக இருக்கின்றது போல நாங்களும் ஒருவர் மற்றொருவரோடு அன்பாக இருக்க வேண்டும் அப்படி என்கிறத ஆணித்தரமாக கூறியிருப்பார். அது எப்படி இயலும் என்று சொல்லி கேட்க அவர் சொல்கிறார் இறைவனோட இணைந்திருத்தல் வேண்டும். ஏன்னு சொன்னால் அதிக அளவில் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இணைந்திருத்தல்ங்கிற வார்த்தை 114 தடவை புதிய ஏற்பாட்டில் வருது. ஆனால் அவர் 68 தடவைகளுக்கு மேலே அவர் பாவிச்சிருப்பார் அந்த வார்த்தையை. அவர் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால், இறைவனோடு நாங்கள் இணைந்திருந்தமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அயலவரோடும் இணைந்திருக்க முயலுவோம், அயலவரிலும் நாங்கள் இறைவனை காணுவோம், அவர்களையும் அன்பு செய்வோம் என்று சொல்லி அவர் ஆணித்தரமாக கூறுகின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் புனித ஜோவானுடைய
திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே அவர் செய்தது போல, அவர் வாழ்ந்தது போல, அவர் தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்தார். சொல்லுவாங்க, அவரை எண்ணெய் சட்டிக்குள்ளே போட்டும் அவர் சாகலை அப்படின்னு சொல்லி. ஒரே ஒரு சீடர் இயற்கை மரணம் ஈதினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஜோவான் தான், புனித ஜோவான் தான். ஆகவே நாங்கள் இறைவனோட ஐக்கியமாகி அவரோடு நாங்கள் இணைந்திருந்தோம் என்று சொன்னால் அச்சத்துக்கு அங்கே இடமே கிடையாது, அன்புக்கு மட்டும்தான் இடம். ஆகவே நாங்கள் அன்பாக இருப்போம். இவர் கற்றுத்தந்ததை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிப்போம். அதற்கு தேவையான இறை அருள், இறை ஆசிர், இறை ஞானம், இறைவனுடன் இணைந்திருத்தல் என்பவற்றை இறைவனிடம் கேட்டு நாங்கள் தொடர்ந்தும் மன்றாடுவோம். ஆமீன். என்ன தருவேன் நான் உனக்கு சின்ன பாலகா, என்னை தரவா நான் உனக்கு இயேசு பாலகா. என்ன தருவேன் நான் உனக்கு சின்ன பாலகா, என்னை தரவா நான் உனக்கு இயேசு பாலகா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்று புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருவிருந்து என்னும் ஊற்றிலிருந்து திருத்தூதர் யோவானுக்கு நீர் வெளிப்படுத்திய நிலை வாழ்வு தரும் வார்த்தையின் மறைபொருளை நாங்களும் இவ்விருந்தின் வழியாக புரிந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறைநிகழ்வின் வாயிலாக உமது ஆட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தினை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலர் ஆண்டன் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இங்கே கூடியிருக்கின்ற உமது நம்பிக்கையாளர் அனைவர் மீதும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தோழமை பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரம்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு கிறிஸ்துவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இன்றைய நாளிலே எல்லோரையும் அன்பு செய்ய அழைத்து நிற்கின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எமக்காக வந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது. வா 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 என் இறைவா, இந்த உயிராக உணவாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. எமக்காக வந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது.
வாக்கு மனிதரானார், நம்முடையே குடிகொண்டார். அவரது நிறைவிலிருந்து நாம் அனைத்தையும் பெற்றுக்கொண்டோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனிதரான வார்த்தையை திருத்தூதரான புனித யோவான் போதித்தார். நாங்கள் கொண்டாடிய இம்மறைப்பொருள் வழியாக அவ்வார்த்தை எங்களிடையே என்றும் குடிகொள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சென்று எல்லோரையும் அன்பு செய்து வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. சர்வேஸ்வரனுக்கு நன்றி. சிறகுகள் நிழலில் என் நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் என் நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களில் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. உன் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.